வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்படமா இருக்குது. ஏன்னா குழியில போடப்பட்டாலும் அவன் கனிதர்கிற ஒரு வாழ்க்கை இருந்தான். யாருங்க? யோசேப்பு. கூட பிறந்தவன்லாம் கூலிக்குள்ள போட்டாங்க, ஆனாலும் அடிமை வித்தாங்க. ஆனாலும் யோசேப்பு உயர்ந்ததுக்கு அப்புறம் பெருமைப்படல, தன் சகோதரரை கட்டி அணைச்சேன்னு சொல்றான். நான் என்ன கடவுளப்பா உங்களை தண்டிக்கிறேன்னு சொல்லி தன் சகோதரர்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான்னு வசனம் சொல்லுது. யோசேப்புடைய சுபாவம் அது. அதனாலதான் தேவன் அப்படி உயர்த்தினார். எவ்வளவு உயர்த்தினாலும் பொறுமையோடு தாழ்மையா இருக்கிறது ரொம்ப அவசியம். யோசேப்புக்கு பாருங்க, அவனோட வார்த்தை இல்லாம ஒரு மனுஷன் கையவோ காலை வாட்டக்கூடாதான். எவ்வளவு பெரிய அதிகாரம்! ஒரு நாட்டுல பஞ்சம் வரப்போகுது, அந்த பஞ்சத்தை தடுக்கிறதுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாருங்க? கனவுகள் மூலியமா. இன்னைக்கு கனவு கண்டா கனவு வந்ததுன்னா பல கனவுகள் வருது. ஆனா யோசேப்புக்கு வர்ற கனவு எப்படி கனவு வருது பாருங்க. அவனை தேவன் உயர்த்துகிறதா கனவா வந்துச்சு. அவனை எப்படி உயர்த்த போறாங்கிறத முன்கூட்டியே தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினாரு. அந்த கனவு மூலியமா தான் அவன் பகைக்கப்பட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கனவு கண்டு கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில இந்த கனவு எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த கனவு எப்படி நிறைவேறி சொல்லி நின்று கொண்டிருக்கலாம். உங்க கனவை அழித்து விட முடியாது. யோசேப்பை குழிக்குள்ள போட்டாலும், அவனை அடிமை வித்தாலும், அவன் ஜெயிலுக்குள்ள போட்டாலும் அவனுடைய தரிசனங்கள் மாறவில்லை. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, யோசேப்பு கனிதர்கிற திராட்சை கொடி. இந்த காலை வேளையில உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. உங்களையும் அந்த யோசேப்பு உயர்த்தினது போல உங்களையும் அதிகாரம் உள்ளவர்களாக அவர் உயர்த்த விரும்புகிறார். பாருங்க, பார்வன் சொல்றாரு, சத்தம் இல்லாம எவனும் கையவோ காலவோ ஆட்டக்கூடாது. அப்ப எவ்வளவு அதிகாரம் அவனுக்கு கொடுத்திருக்காரு. அவன் அந்நி நாட்டுல தேவன் உயர்த்திருக்கார் பாருங்க யோசேப்பை. தேவ பிள்ளைகள் கொடுக்கிற அதிகாரம், தேவ பிள்ளைகள் கொடுக்கிற அந்த மகத்துவம், அதுதான் விஷயம். அப்போ நீங்க தேவ பிள்ளையா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லை, என் வாழ்க்கையில ஒரு போராட்டமா இருக்கிறேன், நான் போராடி கொண்டே இருக்கிறேன், நீ உட்கார்ந்து நீ அழுது கொண்டிருக்கேன்னா இந்த யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களை அவர் உயர்த்துவார். நீங்க பொறுமையா காத்திருக்கணும். உயர்வு வர்றதுக்கு முன்னாடி நிறைய உபத்திரங்கள் வரும், பாடுகள் வரும், கண்ணீர்கள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், நிந்தை பேச்சுகள் வரும், எல்லாம் வரும். ஆனா யோசேப்பு எங்காவது பொறுமை இல்லாம பதட்டமா இல்லவே இல்லை. யோசேப்பு குழியில போட்டாலும் சரி, யோசேப்பு ஜெயிலுக்குள்ள போட்டாலும் சரி, யோசேப்பை என்ன பேசினாலும் சரி, யோசேப்பு பொறுமையா இருந்து அந்த தேசத்தை ஆள்கிறவனாக. எந்த சகோதரர் அன்னைக்கு ஒரு கதிர்கட்டு வந்து தன்னோட கதிர்கட்டு அவங்கள வணங்குற மாதிரி சொன்னனே கோவப்பட்டவனுங்க எல்லாம் வணங்க ஆரம்பிச்சானுங்க. நீங்க பொறுமையா இருந்தா உங்க தரிசனம் நிறைவேறத யாரும் தடுக்க முடியாது. நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களை உயர்த்துறத யார் தடுக்க முடியாது. நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா தேவன் செய்த தரிசனங்களை அவர் நிறைவேற்றி அவர். பொறுமையா இருந்தீங்கன்னா தரிசனங்களை கொடுத்தவர், வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் ஒரு நாளும் மாற மாட்டார். பாருங்க, யோசேப்பை தேவன் உயர்த்தினார் மாத்திரமல்ல, தேவன் ராஜாக்களுக்கு மேல அதிகாரத்தை கொடுத்தார் பாருங்க. கையவோ கால